சாமிச்செட்டிப்பாளையம் மயான மண்டபத்தில் மண்டி கிடக்கும் குப்பை நடவடிக்கை எடுக்க கூறி பாஜக பிரமுகர் தர்ணா. கோவை வடக்கு மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட சாமிச்செட்டிப்பாளையம் வடக்கு பகுதியில் உள்ள மயானத்தில் குப்பை கொட்டப்பட்டு வருகிறது. அதில் தொடர்ச்சியாக தீப்பற்ற வைத்து புகை மூட்டமாக கிளம்பி கடந்த 3 ஆண்டுகளாக மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. ஆஸ்துமா உள்ளிட்ட பிற நோய்களுக்கு வழிவகுக்கிறது. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ரா மகேந்திரன் நேற்று அதிக புகைமூட்டம் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த மயானத்தில் தர்ணா போராட்டம் நடத்தினார். இந்நிலையில் 100க்கும் அதிகமான பொதுமக்கள் அங்கு திரண்டனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிடக் கோரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதாலும் 3 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை முடித்து தருவதாக நகராட்சி நிர்வாகம் ஒப்புதல் அளித்ததன் பேரிலும் 3 மணி நேரம் தொடர்ந்த தர்ணா போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் கே செல்வராஜும் போராட்டத்தை கைவிடக் கோரினார். தீயணைப்பு வாகனத்தின் மூலம் நேற்று இரவு அந்த தீ அணைக்கும் பணி துவங்கியது. மேலும் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நகராட்சியை கண்டித்து நகராட்சி அலுவலக முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று ரா மகேந்திரன் கூறினார். அன்பார்ந்த பொதுமக்களே, அரசாங்க அதிகாரிகளே, கூடலூர் கோவை நகராட்சியில் நடக்கும் அநீதியை பொறுக்க முடியாமல் இன்று இந்த நேரத்திலே இந்த அவலமான ஒரு சூழ்நிலையிலே அமர்ந்திருக்கிறேன். கூடலூர் நகராட்சி 8வது வார்டுக்குட்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைக்கு எதிரே உள்ள மயானத்திலே நகராட்சியில் சேகரிக்கப்படும் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டி வைத்து அதை சரியான முறையில் பராமரிக்க முடியாமல் தீ வைத்து அழித்து வருகின்றனர். திடக்கழிவு மேலாண்மை என்பது இந்த நகராட்சி நிர்வாகத்திற்கு இன்று வரையிலும் தெரியவில்லை. தெரிந்து கொள்ளவும் விருப்பமில்லையா என்று தெரியவில்லை. கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக இங்கே குப்பைகளுக்கு தீ வைக்கப்படுவதால் திருமலை நாயக்கன்பாளையம், வீரவாண்டி பிரிவு, கற்பூரக்காடு, ராஜ்நகர் போன்ற பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து 3 வருடங்களாக மனு அளித்து நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் கூட இதுவரையிலும் எந்த வகையிலான தீர்வும் கிடைக்கவில்லை. மக்களின் கோபம் அதிகமாகும் பொழுது ஒரு சில தினங்களுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இதே தவறை செய்து வருகிறார்கள். வாக்களிக்கும் மக்களுக்கு காசு கொடுத்தால் ஓட்டு போடுவது என்ற அவசியத்தின் போக்கா என்னவென்று தெரியவில்லை. பொதுமக்களின் உயிர், குழந்தைகளும் முதியவர்கள் இந்த பகுதியில் இருப்பவர்கள் நீங்கள் வேண்டுமானால் கணக்கெடுத்து பாருங்கள். கடந்த 3 ஆண்டுகளில் ஆஸ்துமா, சளி, காய்ச்சல் போன்ற நோய்களால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார் என்பது தெரிய வரும். சிறிதும் பொதுமக்களின் மீது அக்கறையின்றி செயல்படும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்த தர்ணா போராட்டத்தை நான் இப்பொழுது முன்னெடுத்திருக்கிறேன்.